வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் தான் வந்து நடக்குது. ஈவன் கமல் சார் கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு லைக் லேபர் அண்ட் தென் அந்த ஸ்கில்டு லேபர் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஷோலையே. லைக் நீங்கள் வந்து லேபர் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்றும் கேவலமானலாம் நினைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அருணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுத்துருந்துருப்பாரு. பட் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து லேபர் அப்படின்ற விஷயம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பேசல அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாரு. ஸோ சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து உள்ளே போய் புலம்புறாரு. லைக் மச்சான் முடிஞ்சிச்சு, நான் இனிமேல் வந்து இங்கே இருக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, நான் போயிட்டாவே நல்லாயிருக்கும், வெளியே போய் ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து லைக் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி சார் ஷோ முடிச்சுட்டு போயிருக்காரு. அதை வந்து அவர்கிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஷோனா லைக் அந்த பிளாஸ்மா டிவியில் பார்த்துருப்பாங்க பிக் பாஸ் வீட்டில். பட் பிக் பாஸோட மைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பேசியிருக்காரு. ஸோ அருண் அருண் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ எல்லாருக்கும் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி லைக் நம்ம ஷோ பார்க்குற நம்மளுக்குமே வந்து யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இருந்தது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸோட மைக்லேருந்து பிக் பாஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் வந்து பேசுகிறாரு. அருண், நீங்கள் வந்து இதை வந்து இவ்வளோ சீரியஸாக வந்து எடுத்துக்க தேவையில்ல, நான் வந்து நீங்கள் சொல்கிற மீனிங்கில் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னா அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு அருண் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார். நான் வந்து இதை வந்து லைக் வேற ஒரு இடமா பார்க்கல, நான் வீடாக நினைக்கிறேன், அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி, காலேஜாக நினைக்கிறேன், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப ஏன் ஹிட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஃப்ரெண்டு தானே, அம்மா தானே, அப்பா தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓகே, உங்கள் அண்ணன் பண்ணிட்டு போகிறார் தீபக், எதுக்கு அவங்கள அவர் வந்து அள வச்சிங்க? ஸோ அப்பா தானே, ஐ மீன் அண்ணன் தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அந்த லேபர் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அது ஹிட் ஆகிருக்கு கண்டிப்பாக, அதனால தான் நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்படி கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டு. நான் காலேஜாக நினைக்கிறேன், அண்ட் தென் ஸ்கூலாக நினைக்கிறேன், அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வீடாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நீங்கள் அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணலையே, நீங்கள் வந்து கோவப்பட்டிருக்கீங்களே. ஸோ நீங்கள் வீடாக நினச்சிங்க, காலேஜாக நினச்சிங்க அப்படின்னா கோவப்பட்டிருக்க மாட்டீங்களே, உங்கள் அண்ணன் தானே, உங்கள் ஃப்ரெண்டு தானே, விடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து நான் லேபரை வந்து கொச்சையாக நினைக்கல, கேவலமாக நினைக்கல அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் அப்படி நினைக்கல, அப்படி நினைக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா எதுக்கு இது ஹிட் ஆகுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் லைக் மைக்லேயே வந்து பேசுகிறாரு, பிக் பாஸோட மைக்லேயே. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் சொன்னது வந்து இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள், ஸோ எது தவறாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் விஷால் சொன்ன மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி அருணுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போனார். ஸோ சண்டே ஷோவில் என்ன மாதிரி அது போகுது, அதுக்கப்புறம் சண்டே இதை பற்றின டிஸ்கஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும், விச் மீன்ஸ் சண்டே நைட்டு. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த ஷோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஷோவில் மேபி கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பார். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில், பிக் பாஸோட மைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப அது எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.